வணக்கம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தோட்டம் என்பது 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டத்தில் வந்து செம்மரம், சந்தன மரம் இரண்டுமே 8 அடிக்கு ஒரு கன்று வந்து பயிரிடப்பட்டிருக்கிறது. இது 6 வருடம் முடிவடைந்து விட்டது. இது பயிர் செய்யப்பட்டு நடவு செய்யப்பட்டு இது இப்போ 6 வருஷத்தில் வந்து குறைந்தது செம்மரம் வந்து ஒரு 8 அடியிலேருந்து 10 அடி உயரத்தில் இருக்கிறது. சந்தன மரம் என்பது குறைந்தது ஒரு 6லேருந்து 8 அடி உயரம் இருக்கிறது. இது ஊடு பயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான ஊடு பயிர் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது சீனி அவரைக்காய் வெள்ளாமை, பருத்தி வெள்ளாமை, இப்போ கொய்யா வெள்ளாமை, இந்த மாதிரி சந்தனத்துக்கு வந்து ஊடு பயிராக செய்யப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னே இது பயிரிடும்போது 1 அடி உயர கன்று தான் பயிரிடப்பட்டுள்ளது. இது வந்து கரிசல் பகுதி. இந்த ஏரியா வந்து கரிசல் மண்ணில் வந்து செம்மரம் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் கரிசலில் வந்து செம்மரம் வந்து ஆரம்பத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக எந்திரிக்கும். பட் ஆனால் எந்திரிச்சிருச்சு நல்லா ஒரு 10 அடி உயரத்துக்கு எந்திரிச்சிருச்சு அப்படின்னா செம்மண்ணில் வர்றதை விட கரிசல் மண்ணில் வந்து செம்மரம் வந்து நல்லா தூர் பிடிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஹைட்டும் மேக்ஸிமம் போகும். ஆனால் வளர்ச்சி என்பது செம்மண்ணை விட கரிசல் மண்ணில் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் தூர் வந்து கொஞ்சம் அதிகமாக வேப்ப மரத்தூர் மாதிரி நல்லா சுற்றளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் செம்மரத்துக்கு என்பது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய செம்மரம் என்பது 6 வருஷம் மரம். ஆனால் ஹைட்டு வந்து ஒரு 8 to 10 அடி உயரம் தான் இருக்குது. இது செம்மண்ணில் வந்து செம்மரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12 அடி 15 அடி உயரத்துக்கு போயிடும். பட் கரிசல் மண்ணுக்கும் செம்மண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மெதுவாக வளரும். ஆனால் செம்மண்ணை விட கரிசல் மண்ணில் சுற்றளவு ஜாஸ்தியாக இருக்கும் செம்மரத்துக்கு. சந்தன மரத்துக்கு வந்து அதே தான். செம்மண்ணில் வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக போகும். சரல் பாங்கான இடத்துல வந்து சந்தன மரத்துக்கு வந்து ஹைட்டும் சுற்றளவும் அதிகமாக இருக்கும். ஆனால் கரிசல் மண்ணை பொறுத்தவரை மீடியமாக இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் கரிசல் மண்ணை பொறுத்தவரை இரண்டுமே சந்தன மரம் செம்மரம் ரெண்டுமே கரிசல் மண்ணில் சிறப்பாகத்தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மரங்கள் வந்து 8 அடிக்கு டிஸ்டன்ஸில் இருக்கும். ஒரு சில மரங்கள் என்பது 10 அடிக்கு டிஸ்டன்ஸில் இருக்கும். டிஸ்டன்ஸ் என்பது ஒரு 10 வருஷத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து தேவையான போதுமான அளவு வந்து கிடச்சிரும். ஆனால் தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசல் மண்ணை பொறுத்தவரை ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டாலே போதும். ஆனால் செம்மண்ணை பொறுத்தவரை 15 நாளைக்கு ஒரு தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரம் வந்து மண்ணில் வந்து சீக்கிரம் காய்ஞ்சிரும். அதனால் வந்து கரிசல் மண்ணில் வந்து சந்தன மரம் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி. செம்மரம் பொறுத்தவரை செம்மரம் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. இதுக்கு உரம் மேலாண்மை பொறுத்தவரை இயற்கை உரமே போதுமானது. இப்போ நான் இது வரைக்கும் ஒரு உரமே நான் யூஸ் பண்ணலை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேற்கொண்டு என்னோடய சேனலை தொடர்ந்து ஆதரவு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து பேசுகிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.